அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து ககுவா படத்துடைய முதல் 2 நாளுடைய கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் வந்து பார்க்க போறோம். 89.32 கோடிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முதல் நாள் கலெக்ஷன் ரிப்போர்ட் போடும்போது என்ன பண்ணாங்க, 58.92 சம்திங் கோடி போட்டிருந்தாங்கல்ல. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, வேர்ல்டு வைட் கிராஸ்ன்னு மட்டும் போட்டாங்க. டே 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறோனே, அது 2 நாளோட கலெக்ஷனு. அதாவது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 2மே சேர்த்த கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து பல பேர் வந்து பேசிட்டு கிடந்தாங்க. இப்போ வந்து அதுக்கான பதில் கரெக்ட்டா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2 நாளுடைய கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு 89.32 கோடிகள் வந்திருக்கு அப்படின்னாங்க. முதல் நாள் 58 கோடி, 2வது நாள் 31 கோடி கிட்ட தான் வந்திருக்கு அப்படின்னாங்க. ஆனா 3வது நாள் அதாவது சனிக்கிழமை இந்த 2 நாட்களை விட கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. ஏன்னா டிக்கெட் புக்கிங் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது படத்துக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வந்திருந்தாலுமே, கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூவா வந்திருந்தாலுமே ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன் நோக்கி படம் நகர்ந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு 30 கோடி வந்திருக்குன்னு வைங்க உதாரணத்துக்கு. இன்னைக்கு 30 கோடியோ இல்ல 35 கோடியோ வருது அப்படிங்கிற பட்சத்தில, கண்டிப்பா வந்து ரூ. 100 கோடி 3 நாட்கள்ல கிடைக்கிற சூர்யாவுடைய முதல் திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது கொஞ்சம் கூட மிகை இல்ல. படம் இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக எடுக்கப்பட்டிருந்து, நல்ல ஸ்க்ரீன் பிளே வந்து மக்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அடாப்ட் ஆகுற மாரி இருந்துச்சு அப்படின்னு பட்சத்தில, இன்னும் பெரிய கலெக்ஷன் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுல வந்து ஹிந்தியில வந்து படம் இன்னும் பிக்கப் ஆச்சா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு, நாளைக்குள்ள கரெக்ட்டா தெரிஞ்சிரும். மண்டே வந்து எவ்வளவு டிராப் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எங்க இருக்கு அப்படிங்கிறதும் தெரியும். நெறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட் புக்கிங் எல்லாம் கொஞ்சம் டிராப்பா தான் இருக்கு. பட் ஆனா ஸ்க்ரீன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறனால வந்து இந்த கலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இத வந்து என்னன்னா 2 1/2 வருஷத்துக்கு அப்புறமேட்டு தியேட்டருக்கே வராத ஒரு ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வரதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் வந்து முதல் பாயிண்ட். இவர் வந்து சூர்யா அவர்கள் சூரரை போற்று படத்தையோ, இல்ல ஜெய் பீம் படத்தையோ வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தா, அதோடைய ஃபேம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது அடுத்த லெவலுக்கு அவர் கொண்டு வந்திருக்கும். பட் ஆனா அது 2மே ஓடிடில கொண்டு வந்ததுனால ஆடியன்ஸ் வந்து டைரக்ட்டா சூர்யா அவர்கள வந்து கடைசியா பார்த்த படம் வந்து ஈட்டி திரைப்படம். ஸோ அதனால வந்து எதற்கும் துணிந்தவன் படம். அந்த எதற்கும் துணிந்தவன் படம் அப்படிங்கிறனால தான் சூர்யாவுக்கு இந்த நிலைமை. இது வந்து கொஞ்சம் ஸ்லோவா போயிருக்கு. இவ்வளோ பெரிய பட்ஜெட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய தியேட்ரிக்கல் சக்சஸ் குடுத்துருக்கணும். அத வந்து சூர்யா அவர்கள் குடுக்காதனால தான் இந்த நிலவரத்துல இருக்கு. பட் ஆனா இதே ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா, அது 30 கோடி அப்படியே ரெகுலரா போறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட ரூ. 20 கோடி வந்து பார்த்தீங்கன்னா டிராப் ஆயிருக்கு. முதல் நாளுக்கும் 2வது நாளுக்கும் ரூ. 20 கோடி டிராப் ஆயிருக்கு. சனிக்கிழமை வந்து இதே டிராப் இருக்கு அப்படின்னா, அதாவது முதல் நாள் 58 கோடி வந்துச்சா, 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா, 21 கோடி வந்திருக்கா, 31 கோடி வந்திருக்கா, 3வது நாள் அதாவது இன்னைக்கு நேத்து சாட்டர்டே வந்து கடைசி இன்னைக்கு ஈவினிங் வந்து அறிவிச்சுருவாய்ங்க. அது வந்து இதே 30 கோடி மெயின்டெயின் ஆகுது அப்படின்னா பரவால்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை அதாவது இன்னைக்கு வந்து அதிகமா வரணும். இன்னைக்கு அதிகமா வந்தா தான் படம் அடுத்த ஸ்டேஜ் நோக்கி நகருது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். ஆ மத்த பிசினஸ் எல்லாமே ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்கும். ஆனா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி, அந்த படத்த வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர்ல போடுறதுக்காக வாங்கி, அவங்க வந்து லாபம் பார்த்தா தான் படம் வந்து ஏன்னா செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கூடும். இது நம்ம எதிர்பார்த்த வந்து ஸ்க்ரீன் பிளேக்குள்ள வராதனால தான் ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயிண்ட். மத்தபடி ஒரு பெரிய பிரச்சனைகள் ஒண்ணும் கிடையாது. இப்ப வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்ல ஒண்ணு பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல. சவுண்ட் ரொம்ப ஓவரா இருக்கு அப்படிங்கும்போது, அத கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாய்ங்க. இந்திய வரலாற்றிலேயே இந்திய திரைப்படத்துடைய வரலாற்றிலேயே வந்து சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பாயிண்ட் கம்மி பண்ண திரைப்படமாக கங்குவா திரைப்படம் இருக்கு. இதுல வந்து ஒரு அட்வான்டேஜான விஷயம் என்னன்னா, கங்குவாக்கு நெகட்டிவ் ரிவ்யூ பரவிட்டு இருக்க நேரத்துல இந்த நயன்தாரா வந்து தனுஷோட பிரச்சனை வந்த உடனே இத கொஞ்சம் டைல்யூட் ஆக்கிட்டாங்க. இந்த படத்த வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா பார்க்குற அந்த தன்மைய வந்து டைல்யூட் ஆக்கிட்டாங்க. கொஞ்சம் ஃபேமும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ அதனால படம் ஓடுறது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். யாருமே வந்து பயங்கரமா இந்த ப்ரோமோ போட்டு, நெகட்டிவ் ரிவ்யூலாம் போட்டு, மீம் கன்டென்ட் எல்லாமே கிரியேட் பண்றதுக்கான நேரம் இப்ப இல்ல அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா நயன்தாரா மேலயும், தனுஷ் மேலயும் கான்சன்ட்ரேஷன் போயிருச்சு. அதுக்காக வந்து சூர்யா அவர்கள் வந்து நன்றி தான் சொல்லணும் அவங்க 2 பேத்துக்கும். ஸோ நம்மள வந்து அப்படியே ஃபோக்கஸ்ன்னு தள்ளிட்டாங்க. சிவா சாருக்கு நல்ல நேரம் போல இருக்கு. அவருக்கு வந்து தப்பிச்சுட்டாப்ல. அவர தான் போட்டு அடிச்சிட்டு இருந்தாய்ங்க. கிண்டல் பண்ணி. இப்ப அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையிலேருந்து அவர் தப்பிச்சு போயிட்டாரு. ஸோ இன்னைக்கு என்ன கலெக்ஷன் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து சாட்டர்டே என்ன கலெக்ஷன், முதல் 3 நாளுடைய கலெக்ஷன் என்ன அப்படிங்கிற ஒட்டுமொத்த ரிப்போர்ட் வரும். அத வந்து பார்த்துட்டு மறுபடியும் நம்ம டீட்டெயிலா உட்காந்து பேசுவோம். உங்களுக்கு படம் வந்து இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிறத நீங்க பாருங்களேன். ஏன்னா முதல் நாள் வந்து பயங்கர நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. செகண்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பரவால்ல அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. 3 டேல வந்து பரவால்ல. எப்படி சொல்றாங்க அப்படின்னா வந்து, சத்தமா தான் இருக்கு. எல்லாமே இருக்குது. ட்ரைப்னா வந்து கத்தாம இருப்பாங்களா அப்படிங்கிற மாரிலாம் சில பேர் வந்து விளக்கம் சொல்றாய்ங்க. பட் ஆனா, ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்த அந்த ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்த அந்த படமா இது இல்ல. ஸோ இது வந்து குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக மாறுதா? இல்ல வந்து பொதுமக்கள் எல்லாருமே ரசிக்கும்படியாக இருக்குதா? அப்படிங்கிறது இன்னைக்கு ஓடுறத வச்சு தெரிஞ்சு போயிரும். பார்த்துட்டு நம்ம மறுபடியும் இன்னும் டீட்டெயிலா உட்காந்து பேசலாம். சரிங்களா? உங்களுடைய கருத்துக்கள வந்து எழுதுங்க. ஓவர்சீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல பொறுத்தவரைக்கும் நம்ம எதிர்பார்த்த மிகப்பெரிய கலெக்ஷன் இன்னும் வந்து ஓவர்சீஸ்ல வரல. ஆனா அத்தன ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணி ஏன் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வரல அப்படிங்கிற மாரி கொஞ்சம் தாட் இருக்கு. ஹிந்தியில கொஞ்சம் பிக்கப் ஆயிருக்கு. தெலுங்குல கொஞ்சம் பரவால்ல பிக்கப் ஆயிருக்கு. அதே மாரி இது என்ன சொல்றதுன்னா, கேரளால ஓரளவுக்கு பரவால்ல. தமிழ்நாட்டுல நார்மலா தான் இருக்கு. ஸோ எல்லா இடங்களையுமே மிக நார்மலான ஒரு இடத்த நோக்கி தான் நகர்ந்து போயிருக்குது.
வேர்ட் ஆஃப் மவுத் வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா படம் இன்னும் பெரிய அளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. உங்கள் கருத்தை தாராளமாக கமெண்ட்ல எழுதலாம். இன்னும் நிறைய பேசலாம். இன்னைக்கு ஈவினிங் வரட்டும், பார்த்துட்டு டீட்டெயிலாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.